ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இந்த ஜூபிலி ஆண்டின் 2025ஆம் ஆண்டின் கேலண்டர் ஆண்டுக்குரிய இறுதி நாளின் வாழ்த்துக்களும் ஆசிகளும். இன்று மார்கழி திங்கள் 31ஆம் நாள். கடவுள் எங்களுக்கு தந்த இந்த வருடத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லி இன்றைய நாளை ஒரு நன்றி அறிவிப்பின், நன்றி செயல்பாட்டின், நன்றி செயல்களின் நாளாக்க நன்றி உணர்வால் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்றி சொல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்ல, என்னுடைய செய்கைகளையும் நடத்தைகளையும், நான் கொள்ளுகின்ற உறவு முறைகளையும் நட்புகளையும் நான் நன்றிக்குரிய உறவு முறையாக, நட்பாக செயலாக்க முயற்சிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் தூயவரால் அருட்பொழிவு பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு மீட்பர் தரப்பட்டார். அவரை நாங்கள் அனுபவித்து சுவைத்தோம். கடந்த ஒரு வாரமாக மீண்டும் ஒரு கிறிஸ்து பிறப்பு எங்களுக்கு தெம்பையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தந்திருக்கு. நாங்கள் இன்னும் இருளின் மக்கள் அல்ல. இன்னும் நாங்கள் தட்டு தடுமாறுகிற, குழம்புகிற அல்லது விழுந்தொழும்பக்கூடிய மக்கள் அல்ல. நிதானத்தோட, வெளிச்சத்தில், இறை வாழ்வுக்கான அந்த சுபீட்சத்தில், வாழ்வின் விமோசனத்தில் நாங்கள் படியேறி செல்லுகின்ற மக்கள். ஒவ்வொரு படிகளாக பாஞ்சடித்து போகிற நிலைகளும் அல்ல, ஒவ்வொரு படிகளாக நாங்கள் ஏறி செல்லக்கூடிய அந்த உணர்வுகளை எங்களுக்கு கடந்த ஒரு வாரமாக இந்த இயேசுவினுடைய பிறப்பு கால, இந்த கிறிஸ்மஸ் கால அனுபவங்கள், இறை வார்த்தைகள் எங்களுக்கு திரும்ப தந்திருக்கு. நாங்கள் அனைவரும் தூயவரால் அருட்பொழிவு பெற்றிருக்கின்றோம். அது ஒரு நம்பிக்கை செய்தி. அதைவிட மேலான ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், இன்றைய நாளில் 96வது சங்கீதத்தில் சங்கீத ஆசிரியர் சொல்லுவார், விண்ணுலகம் மகிழ்வதாக. ஏனென்றால் இருளில் தத்தளித்து கொண்டிருந்த ஒரு உலகத்தை சார்ந்த மக்களுக்கு அங்கே இருந்து ஒரு வெளிச்சம் அனுப்பப்பட்டது. எப்பொழுதும் நித்தியத்துக்குமே ஒளியின் மக்களாக இருக்கிற அந்த விண்ணக மக்கள் தங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எங்களோட மனுக்குலத்தினுடைய பாவ நிலைகளினால் கீழ்ப்படிய மறுத்து, அமைய மறுத்து, சுயநலத்தினால எங்களோட சொந்த மனச்சாட்சியை இழந்து நாங்கள் எல்லாம் சிக்கப்பட்டு போய் நின்ற பொழுது எங்களுக்கு நம்பிக்கையோட, எதிர்பார்ப்போட நாங்கள் வாழ்வை மேம்படுத்த அந்த இயேசுவை கைமீட்பலனாக பெற்றுக்கொண்டோம். எங்களுக்கு உரியவராக்கி இருக்கிறோம், அனுபவிக்கிறோம், சுவைக்கிறோம் அந்த இயேசுவோட அந்த மீட்பரட்சணியத்தை. சங்கீதாசிரியருடைய சொல்லுவார், அப்படி ஒரு ஆள் இந்த மண்ணுலகத்துக்கு தந்ததுக்காக விண்ணுலகம் மகிழ்வதாக. மண்ணுலகம் என்ன செய்யணும்டா, களி கூற வேணும். சங்கீதாசிரியருடைய சொல்லுவார், ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவற்றை பெயரை வாழ்த்துங்கள். அவர் தந்த இந்த மீட்பை அனுபவித்து சுவைச்சு கொண்டிருக்கிறோமே, இந்த மீட்பை நாங்கள் நாள்தோறும் அறிவிக்க வேணும். கடலும் அதில் நிறைந்துள்ளவையும் இந்த நல்ல செய்தியை சொல்லி பேரிரைச்சலோட முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ளவையும் களி கூறட்டும். அப்பொழுது எல்லா காட்டிலுள்ள மரங்களும் ஆண்டவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகத்துக்கு நீதி தீர்ப்பு வழங்க வந்திருக்கிற இந்த இயேசு நிலவுலக நீதியுடன் மக்களினங்களை உண்மையுடன் அனுபவிக்க, சுவைக்க எங்களுக்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தருவார்.
இனி நாள் தாமதிக்கக்கூடாது. இனி நாள் உண்மையாக இவர் ஆண்டவர் தானா, கடவுள் தானா, மீட்பர் தானா எங்களுக்கு வந்திருக்கிறாருண்டு நோண்டி பார்த்து சுரண்டி பார்த்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறதல்ல. வடிவாக இன்றைய நற்செய்தியினுடைய முன்வசனம் அல்லேலியா பகுதியில் சொல்லப்படுற செய்தி, வார்த்தை மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார், அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும், எங்களுக்கு உரியவராக்கி கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய பிள்ளைகளாகிற அந்த உரிமையை இன்றைக்கு தந்திருக்கிறார். வடிவாக சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தியினுடைய 1:14 சொல்லப்படுற செய்தி என்னவென்று சொன்னால், வார்த்தை மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார், அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் அந்த உரிமையை, வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். நான் என்னை பார்த்து சொல்லிடுமா, நான் கடவுளிட பிள்ளை, இறைவனுக்குரியவன். சுவாமிமாரும் சிஸ்டமாரும் துறவிகளும் மட்டும்தான் கடவுளுக்குரியவர்கள் என்றதல்ல, இல்லை. திரு அவை எல்லாரையும், திரு அவையில் உள்ள பரமரித்து நாமத்தில் திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் இறைவன்ற பிள்ளைகள், கடவுளுக்குரியவராக முடியும். கடவுளின் பிள்ளைகளாக உரிமை எங்களுக்கு இருக்கு. அதை எனக்கு கிடைச்சிருக்கு. நான் கடவுளின் பிள்ளையாகிற அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம் நான் அனுபவித்து சுவைச்சிருக்கிறேன். அது எது என்ற இதயத்துக்களை மனதுக்களை பொத்தி மூடி இறுக்கி ஆமை போட்டு சங்கிலியால் கட்டி வைக்கிறதுக்கு இல்லை. நான் கடவுளோட பிள்ளை என்றதை நான் அனுபவித்து சுவைச்சு, நான் பெற்ற அந்த அனுபவத்தை மற்ற ஆட்களுக்கு கொடுக்க வேணும். அவர்களையும் அந்த அனுபவத்தை பெற இந்த கடவுளின் பிள்ளை என்ற அந்த கனியினுடைய பல்வேறுபட்ட சுவை அம்சங்களை அவரிடம் ருசிக்க, வாழ்வாக்க, அதை அனுபவிக்க அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க வேணும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி எங்களுக்கு தருகின்றது. இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தியினுடைய 1ஆம் அதிகாரத்தின் முதல் 18 வசனங்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 18 வரை உள்ள வசனம். தொடக்கத்திலே வார்த்தை இருந்தார், அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தார். வார்த்தை என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தவர், அனைவரும் தம்பளியாய் நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விற்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. உண்மையான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலேயோ உடல் இச்சையினாலேயோ ஆண்மகன் விரும்பும் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். மீண்டும் சொல்லுகின்றேன், மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வார்த்தை மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில்
எனக்கு முன்பே அவர் இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த வருட இறுதி நாளிலே எங்களுக்கு தரப்படுகிற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான அந்த ஒரே மகனே கடவுளை எங்களுக்கு தம்முடைய பிறப்பால தாமே இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்ததால எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் எப்படியானவர் என்று சொன்னால், அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவரை கண்டுணர எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களோட வாசம் செய்கின்ற அந்த வார்த்தை கடவுள், இறைவன், ஆதியில் இருந்தவர், இன்றும் இருக்கிறவர், என்றும் இருக்கக்கூடியவர். அந்த கடவுளால் வாழ்வு வருவோம். இந்த வருடம் முழுவதும் நாங்கள் பெற்றது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி கடவுளுடைய மேன்மையை எங்களுக்கு உரியதாக்கி கொள்ள நாங்கள் அனைவருமே தூயவரால் அருட்பொழிவு பெற்றிருக்கின்றோம். விண்ணுலகம் மகிழ மண்ணுலகம் களிகூறும். ஏனென்றால் வார்த்தை மனிதனாகி நம்முடைய குடிகொண்டதனால அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும், அதுதான் முக்கியம். எங்களுக்குள்ள இயேசு வாசம் செய்கிறது வேறு. ஆனால் வாசம் செய்த இயேசுவை நாங்கள் ஏற்றிருக்கிறோமா? அவை அந்த இயேசுவை, அந்த வார்த்தையை, மனிதனானவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். வேண்பார்ந்தவர்கள, நாங்களும் அந்த வார்த்தையினால் வாழ்வை பெற, எங்களுக்குள் வாசம் செய்கிறவரால் வாழ்வை பெற, நாங்களும் கடவுளின் பிள்ளைகளாகிற அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம் என்ற உரிமை குடிமக்களாக நல்லதொரு சுபீட்சத்தின் வாழ்வுக்குள் எங்களை இறைவனுக்குள் வந்தளித்து நிற்க இன்றைய நாள், இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு வாய்ப்பாக கிடைத்ததுக்கு நன்றி சொல்லுவோம். புதிய ஆண்டிலே புதிய வாழ்வை புத்தொழியுடன் நாங்கள் பெற இறைவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசித்து வாழ்த்தி இறை ஆசீர் உங்களோடு இருக்க வாஞ்சித்து நிற்கின்றேன். ஆமேன். அட்வான்ஸ் கிஃப்ட்mas கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.